வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் ஏற்ற சூப்பரான ஒரு சைடிஷ் தான் குருமா செஞ்சுருக்கேன். அது எப்படின்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. அதுக்கு நம்ம இது தேங்காயை நம்ம வதக்கிட்டு நம்ம அரைக்க போகிறோம். காரம் வரமிளகாத்தூள் போடாமல், தனி மிளகாத்தூள் போடாமல் நம்ம இந்த பச்சை மிளகா காரத்துலேயே நம்ம இந்த குருமா வைக்கிறோம். அதுக்கு தேங்காய், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, காரத்துக்கு தகுந்த அளவு பச்சை மிளகா, சோம்பு, சீரகம் எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு வறுத்துட்டு கசகசா கொஞ்சம் எடுத்துக்கணும், பொட்டுக்கடலை எல்லாம் போட்டு வதக்கிடணும். அதுக்கப்புறம் நம்ம குருமா தாளிக்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இதை தேங்காயை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். அது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு 1லேருந்து 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும். நம்ம வைக்கிற குருமாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கூட்டி குறைச்சிக்கணும் அவ்வளோ எண்ணெயை, இல்லைன்னா 1 ஸ்பூனே போதும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் சோம்பு, கொஞ்சம் சீரகம் போட்டுட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துக்கணும். பொட்டுக்கடலை போட்டு அதையும் நல்லா வறுத்துடணும். சும்மா ஒரு கைப்பிடி அளவு போட்டால் போதும். ஒரு 2 ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டால் போதும். தேங்காய்க்கு தகுந்த மாதிரி போட்டு வறுத்ததுக்கப்புறம் நம்ம இஞ்சி, பூண்டு போட்டுட்டு, பூண்டு வதங்கினதுக்கப்புறம் இஞ்சியை போட்டுக்கிட்டாலும் சரி, எப்படி போட்டாலும் போட்டுக்கிட்டு பச்சை மிளகா காரமான மிளகாயா எப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு இது தான் நம்ம மிளகாத்தூளே போட போகிறதில்ல. மல்லித்தூள் மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். மல்லித்தூள் சேர்த்த உடனே இது கலர் மாறிடுச்சு. மல்லித்தூள் நம்ம இதிலே மல்லியும் போட்டு வறுத்துட்டோம்னா கூட நல்லாயிருக்கும். நான் மல்லித்தூள் தனியாக வச்சுருந்து போடுறதுனாலையா இதில் நானும் ஒயிட் குருமா வச்சிடலான்னு தான் பார்க்குறேன். அதுக்கு எப்படி கலர் மாறிடுது. மஞ்சத்தூள் எதுவுமே போடுறது கிடையாது. எப்படி தான் அந்த கலர் மஞ்சள் கலராக வருதுன்னே தெரியலைங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். எல்லோரும் தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்ன நான் மிஸ்டேக் பண்ணுறேன்னு தெரில. ஆனால் குருமா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அந்த ஒயிட் கலர் மட்டும் கிடைக்க மாட்டேங்குது எனக்கு. இதெல்லாம் வறுத்ததுக்கப்புறம் கசகசாவும் நம்ம இதில் சேர்த்துக்கணும். கொஞ்சம் வறுத்துட்டு அதை நல்லா தட்டில் போட்டு ஆற வச்சிட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் பட்டை, பிரிஞ்சி இலை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிடணும். வெங்காயத்தை நல்லா வதக்கணும். இது எப்போவுமே நம்ம சேனலில் சொல்கிற ஒரு டிப்ஸு. வெங்காயம், தக்காளி எவ்வளோக்கு எவ்வளவு நம்ம நல்லா வதக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு எந்த டிஷ்ஷு செஞ்சாலும் சூப்பராக இருக்கும். ஃப்ளேவருக்காக ஒரு பச்சை மிளகாய் போட்டுட்டு நல்லா தக்காளியும் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம், தக்காளி போட்ட உடனே எப்போவுமே தக்காளி வதங்குறதுக்கு நம்ம எப்பவும் போடுற மாதிரி கொஞ்சம் உப்பு போட்டுறணும். கல் உப்பு போட்டுட்டீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடும். அதுவுமே நம்ம சேனலில் எப்போவும் சொல்கிற டிப்ஸ் தான். தக்காளி நல்லா வதங்கிடணும். இந்த இடத்துல நம்ம தேவைப்பட்டால் உருளைக்கிழங்கு, கேரட்டு, பச்சை பட்டாணி இல்லை காஞ்ச பட்டாணி நாளே ஊற வச்சு அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் இருந்தால் கூட போடலாம். நம்மளுக்கு காய் நம்ம சேர்க்குறது நல்லது தானே. இப்போ நான் எதுவுமே போடலை, எம்டி குருமா தான். நல்லா தக்காளி இந்த மாதிரி நல்லா இன்னுமே வதங்கணும். இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதை ஆற வச்சுருக்க தேங்காய் இதெல்லாம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். பொட்டுக்கடலை இல்லை அப்படின்னா கூட நம்ம கொஞ்சம் முந்திரி பருப்பும் போட்டு நம்ம வறுத்துட்டு அரைச்சிக்கலாம். முந்திரி போட்டால் அது நல்லா திக்காக இருக்கும் கிரேவி. நான் இன்றைக்கி இது பொட்டுக்கடலை தான் போட்டிருக்கேன், முந்திரி பருப்புலாம் போடலை. அதில் நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம அதை தேங்காய் அரைச்சதை அதில் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை கழுவி நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ ஒயிட்டாக தானே இருக்குது, நம்ம இந்த மல்லித்தூள் போடும்போது தான் கலர் மாறுது. எனக்கே தெரியுது. மல்லித்தூள் போடலைன்னா குருமா எங்களுக்கு பிடிக்கல.
நம்ம சோம்பு சீரகம்லாம் அதில் போட்டுவிட்டோம். மல்லி இனிமேல் மல்லி அதிலே போட்டு வறுத்துட்டு கூட நீ அரைச்சி பார்க்கலாம். இதில் நம்ம மஞ்சள் கலந்து நான் மல்லித்தூள் அரைச்சி வச்சுருக்கேன், விரலி மஞ்சள். அதனால தான் கலர் மாறுது. நம்ம அடுத்த தடவை செய்யும்போது நம்ம வந்து மல்லியையும் இந்த வதக்கிறோம்ல தேங்காய் அதில் போட்டு நம்ம மல்லியையும் சேர்த்து வதக்கிட்டோம்னா நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகாது. ஓகே, அடுத்த தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம். அவ்வளோதாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம இறக்க வேண்டியதுதான். இந்த குருமா வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இது வந்து ரொம்ப கஷ்டமும் கிடையாது, ஈஸி தானே. டக்குன்னு செஞ்சு கடைசியில் இறக்க போயில மல்லித்தலை தூவி, கருவேப்பிலை மல்லித்தலை தூவி நம்ம இறக்கிற வேண்டியது.